இல்லையா? எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை? தன்னைத்தானே நிதானித்து அறியும் போது தான் நம்ம கூட எனக்கு என்ன பண்ணனா, எத்தனையோ ஏசப்பா என்னுடைய உள்ளத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை? என் உள்ளத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுறோம்? கர்த்தரை அறிஞ்சிருக்கோம், சபைக்கு வருகிறோம், எல்லாம் செய்கிறோம். கர்த்தாவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லும் போது இங்கேருந்து நமக்கு வார்த்தைகள் வரும்போது நம்மை நாமே நிதானித்து அறிகிற விஷயம் நமக்கு இருக்கா? நிதானித்து அறிந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நமக்கு சொல்ல மாதிரி இன்றைக்கு என்னவா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேவு பார்த்தீங்களா, அவனுக்கு எந்த விதமான ஒரு விஷயமே கிடையாது. நான் இப்படி போவேன், ஏசப்பா என்னை கூப்பிடுவாரு அப்படிலாம் ஒரு விஷயமே எல்லாம் பண்ணான். எல்லாரும் மாதிரி என்ன பண்ண ஓடணும், ஒரு மரத்து மேலே ஏறணும். கர்த்தர் கூப்பிட்டார், அழைப்பு வந்தவனை என்ன பண்ணாவன்? கர்த்தருக்கு தன்னை பாவி என்று ஒப்பு கொடுத்து என்ன பண்ணான்? அதை அறிக்கை செய்ததுனால என்னாச்சு? சகேவுக்கு பெரிய ரட்சிப்புன்ற ஒரு பெரிய விஷயம் சகேவுடைய வாழ்க்கையில் என்ன பட்டது? கிரியை செஞ்சதுங்க. அன்னைக்கு சகேவுடைய என்னது? ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா என்ன பண்ணார் அன்னைக்கு சகேவு? அன்னைக்கு பலன் கொடுத்தாள். ஒரு கற்பாறையின் மேலே கட்டின ஒரு வீடு போல என்ன பண்ணார் அவர்? அந்த ரட்சிப்புக்காக அவர் இருந்தார். அதனால தான் என்ன பண்ணுறோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் சொல்லிட்டு யோவானில் வாசிக்கிறேன்ல. இதுதான் என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அன்னைக்கு யார் கொடுத்தாரு? சகேவு. நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 131:24, ஏசப்பா வேதனை உண்டாக்க வழி என்னவா என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க அப்படின்னு என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு. ஏன்னா வேதனை உண்டாக்க வழி என்ன வண்டி? இது மாதிரி நம்ம எத்தனையோ தவறுகள் தினம் தினம் செஞ்சு தேவனுடைய ஞாபகத்தை என்ன பண்ணுவோம்? தூஷிக்கத்தக்கதாய், நம்முடைய சாட்சிகள் கெட்டு போகத்தக்கதாய் எத்தனையோ காரியங்கள் செய்வோம்ல. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா என்ன வேதனை உண்டாக்க வழி என்னிடத்துல இருக்கு, எல்லார் இடத்துல என்ன இருக்கு? ஒவ்வொரு நாளும் நம்ம அறியாம என்ன பண்ணிடுறோம்? செஞ்சிடறோம். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை நம்ம நிதானித்து அறியறோமா? நிதானித்து அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்க, நமக்கு என்னவா? நியாய தீர்ப்பே கிடையாதுன்னு என்ன சொல்றாரு ஏசப்பா? இவ்வளவுதான் நம்ம கையில என்ன பண்ணிருக்க? நியாய தீர்ப்பை நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா வரும்போது என்ன பண்ணுவாராம்? நியாயம் தீர்க்க வராருன்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நியாய தீர்ப்பு என்னவா நம்ம கையில என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஏசப்பா வரும்போது நான் எப்படி இருப்பணும்? அப்படி கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க இன்னைக்கு ஒரு நாளும் நிதானித்து பார்த்து, ஏசப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று. ஏன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது? நமக்கு அதை தாண்டி கொள்வதற்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன? அதை திராணி கிடையாது. ஏன்னா நம்ம அனுதினமும் பாவம் செய்து என்ன பண்றோம்? தேவனுடைய மகிமையை அற்று போனவர்களாக தான் இந்த உலகத்துல என்னையும் நான் முதல்ல என்ன பண்றேன்? நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா வேதனை உண்டாக்க வழி என்னிடத்துல இருக்குப்பா, என்னை பார்த்து என்ன பண்ணுங்க? நித்திய வழியில என்னை நடத்துங்க. அதே போல சங்கீதம் 32:8 பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதனால தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னா. இந்த 2 வசனத்துக்கு பார்த்தீங்களா? ஒன்று, நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? நம்மளுடைய வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். அதே போல் இந்த கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நமக்கு போதித்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? காட்டுவாரா. இதில் 2 விதமான நம்ம ஏற்கனவே நம்ம கொரிந்தியரில் படிச்சிருக்கோம். ஒன்று, கர்த்தர் என்னன்னா நியாய தீர்ப்பை என்ன பண்ணுறாரு? நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அக்கா அதே அந்த 1 கொரிந்தியர் 13:32 எடுத்து வாசிங்கக்கா. 32க்கு. ஆமீன். இந்த 2 வசனம் தாங்க எனக்கு ரொம்ப. ஒன்று, உன்னை நீயே நிதானித்தறிஞ்சா உனக்கு நியாய தீர்ப்பே கிடையாதான். ஒருவேளை கர்த்தர் நமக்கு சிட்சிக்கிறாருன்னா எதுக்குன்னு பார்த்தீங்களே, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது யார் கூட நம்ம போய் சேர்ந்து நின்றக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறாராம். உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி என்ன பண்றாராம்? கர்த்தர் நம்மள என்ன பண்ணாரா? சிட்சிக்கிறாரா என்னது? நம்மளை கர்த்தர் சரி பண்ணுறாருல்ல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எரேமியாவில் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? குயவன் அவர், களிமண் நம்பல. அப்போ அதை நம்ம நினச்சிக்கிறோம் கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுத்த உலக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உண்மையாகவே அவர் சிரிச்சுக்க. அது ரொம்ப லேசான காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு. நம்ம இன்னைக்கு எத்தனையோ விண்ணப்பம் சொல்லியிருக்கல, அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப 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 லேசான காரியம். அதுக்காக கர்த்தர் நம்மளை ஒரு நாளாக சிரிச்சுக்கல. ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். நம்ம கேட்குற ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதங்கள்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கல. ஆனால் இதெல்லாம்
என்ன பண்ண அழிந்து போகிற ஆசீர்வாதங்கள். கர்த்தர் வரும்போது அழியாத ஆசீர்வாதத்துக்கு நம்மளை என்ன பண்ணுறாராம், சிட்சிக்கிறாராம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் என்ன, அவர் என்ன சோதிக்க மாட்டாரு, ஆனால் நம்மளை என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார்ல. அந்த குயவன் எடுத்து என்ன பண்ணுவார், சோதிக்கிறாரு. அந்த பானையை எடுத்து அந்த கல்லெல்லாம் எடுத்து அதை என்ன பண்ணுறாரு, அழகா என்ன பண்ணாரு அந்த குயவன். அந்த எரேமியா சொல்ல குயவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணாரு, கல் எடுக்கிறாரு, மண் எடுக்கிறாரு. ஆனால் லாஸ்ட்ல நம்ம எல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணாரு, அது ஒருவேளை நல்ல வெயில்ல என்ன பண்ணுவாரு, அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவாரு, காய வைப்பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா என்ன பண்ணுவாரு, சூடு பண்ணுவார். எதுக்கு, இந்த பாத்திரம் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணாது, இந்த பாத்திரம் ஒடிஞ்சு போயிடாது. இதுக்கு என்ன விதமான அந்த அதுக்கு மேலே என்ன அதுக்கு அழகு கூட்டினாலும் இது சேதம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு அந்த குயவன். இப்படி தாங்க கர்த்தர் நம்ம நிறைய வாட்டி என்ன நினச்சிடறேன்னா, என்னையும் சேர்த்து தான் ஏசப்பா, ஏன் ஏசப்பா என்னை சிரிச்சிக்கிறீங்க, அதை சோதனைன்னு சொல்லக்கூடாது. என்னதான் அது, ஏன் சப்பா என்னை சிரிச்சிக்கிறீங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெற்றோர்கள் இருக்கல்ல, நம்ம என்னைக்காச்சும் போய் நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டு அடித்து ரொம்ப தைரியமாக சிரிச்சிக்கிறோமா, கிடையாது. கர்த்தர் என்னவா, சிரிச்சிக்கணும்னா நம்மளுடைய பிள்ளையை தான் நம்ம சிரிச்சுப்போம். ஏன்னா நமக்கு தாங்க உரிமை இருக்குது. ஏன்னா அது என்ன செஞ்சாலும் அதனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்து சேரும், நமக்கு மட்டும்தான் இல்லை. அதனால் நம்முடைய பரம தகப்பன் நம்மளை என்ன பண்ணுறாரு, நீ ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டமா, உன்னை கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சிரிச்சிக்கிறேன். ஏன்னா நீ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கல் மண் இதெல்லாம் எடுத்து ஒன்று உருட்டுன்னு உருட்டும் போது என்ன வரும், ஒரு அழகான வடிவம். அந்த உருட்டும் போது நமக்கு நிறைய பிரச்சனை வருதுல்ல. ஆனால் என்ன பண்ண, அந்த கர்த்தர் ஒரு உருட்டும் போது அவருடைய கையில் அப்படியே வளைந்து கொடுத்து, அது முடிஞ்சவனே என்ன பண்ணுவார், கர்த்தர் எடுத்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவார், உருட்டி முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் எடுத்து அப்படியே ஒரு ட்ரையான பிளேஸில் யாருமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பல்ல, யாருமே இல்லை அந்த இடத்துல தனிமையாக இருப்போம். ஏசப்பா எனக்கு இவ்வளோ வியாதி, என்ன பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டே இருப்போம். அது முடியாத என்ன பண்ணுவார் கர்த்தரை, அதுக்கு மேலே என்ன பண்ணுவார், ஒரு நெருப்பு தழல் போன்ற ஒரு சோதனை. நம்ம நினைப்போம் அவ்வளோதான் என் வாழ்க்கை என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு என்ன பலன் கிடையாது. இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பலன் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு நல்லவே, ஏன்னா ஒரு பாத்திரத்தை என்னவாம், அதை சுடும் போது என்ன ஆகும், அந்த பாத்திரத்துடைய கலர் பார்த்தீங்கன்னா மாறும். பார்த்துருக்கீங்கல்ல, அது போடும் போது ஒரு கலர் வரும், அது எரி என்ன ஆகுனா ஒரு கலர். அப்போ நமக்குள்ளே என்ன ஆகுனா, நம்மளுடைய ஃபுல்லாக நம்மளுடைய இது என்ன பண்ணுமா, மாறிக்கொண்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுனா நம்ம நினச்சிடுவோம் அவ்வளோதான் நமக்கு என்னாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் நம்ம இனிமேல் நம்ம சோதனை வந்தால் நம்ம சொல்லக்கூடாது, கர்த்தர் நம்மளை என்ன சோதனைன்னே சொல்லக்கூடாது. பரலோகத்துக்கு என்னவா, உலகத்தார் கூட என்ன பண்ணக்கூடாது, நான் போய் நிற்கக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காராம், சிட்சித்து கொண்டிருக்காரா. அந்த சிட்சிப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12 முடிஞ்ச எடுத்து வாசிங்கக்கா. 12 5ஆம் அதிகாரம் 10 11. ம் ம் ஆமென். ம் ம் ஆமென். ம் 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 10க்கு ஆமென். ம் ம் அது 10 வாசம். 10 வாசிச்சிங்களாக்கா, 10 11. ம் 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 ஆமென். என்னவா அவங்களாம் கொஞ்ச காலத்துக்கு சிரிச்சித்தாரா. இந்த வசனம் எங்கெல்லாம் பரிசுத்தத்துக்கு நம்ம என்னவா பங்கு உள்ளவர்கள், பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கர்த்தரை தரிசிக்க முடியும். அப்போது அந்த பரிசுத்தத்திற்கு நம்மளை பங்கு உள்ள ஆகும் பொருட்டு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா, புரோஜனத்துக்காக என்ன பண்ணுறாரு, நம்மளை சிரிச்சிக்கிறாரா. எந்த சிரிச்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் நம்மளை கர்த்தர் சிரிச்சிக்கிறாருன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ஈஸியாக நான் கூட இன்றைக்கி பேசிடலாம் இல்லைங்களா. ஒரு மாதம் சம்பளம் வரலையானா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, முடியவே முடியாது இல்லை. அப்போது ஆனால் என்ன சொல்கிறான் கர்த்தர், என்ன சொல்கிறேன், அந்த சிற்சியை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் ஆகிலும் ஆமென் ஹலே ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நம்மளை சிரிச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்தத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறாரு, சிரிச்சிக்கிறாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை சிரிச்சிக்கும் போது என்ன பண்ணலாம், நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம், சோர்ந்து போகலாம், தேற்றவே முடியாது இல்லை. யார் சொன்னாலும் நம்மளுடைய, ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா,
என்னோட கவலை என்னது பெருசு. நம்மளுடைய ஒரு உலகப்பரமான எண்ணமே நமக்கு என்ன தெரியுங்களா, என்னோட கவலை ரொம்ப பெருசு, அவங்களோட கவலை ரொம்ப சின்னது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை சிட்சிக்கும் போது துக்கமுகமாக தான் இருக்குமா, ஆனால் பிற்காலத்தில் எதுக்கு அந்த சிட்சித்து என்ன பண்ணது பழகிட்டோனையும் அது எதுவா நீதியான சமாதானத்துக்கு இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார்னா முதல்ல உங்கள் மேலே அன்பு இருந்தால் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். ஏன்னா அதில் இருக்கும், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை மட்டும் தாங்க சிட்சிப்பார். நம்மளுடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரம்பெடுக்கிறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், முட்டி போட வைக்கிறோம், என்னென்னவோ செய்கிறோம்ல. அது மாதிரி தான் கர்த்தர் நம்மளை என்னன்னா, ஏன் நம்ம குழந்தைய என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்ல, அது மாதிரி தான் கர்த்தரா முதல்ல நினச்சிக்கோங்க. கர்த்தர் ஒருவேளை உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு நினச்சா அப்போ நினைங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏசப்பா என் மேலே அன்பு கூர்ந்திருக்கீங்க அப்படின்னு நினைங்க. ரெண்டாவது நினைங்க, ஏசப்பா என்ன பரிசுத்தத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க, பங்குள்ளவர்களாய் மாற்ற போகிறீங்கன்னு நினைங்க. அப்புறம் ஒரு நீதியான சமாதானத்தை என்ன பண்ண போகிறாராம், கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாராம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் தான் சொல்கிறாரு. இது இந்த சிட்சிப்பு பாருங்கள், கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக வச்சுருக்காருல்ல, இவ்வளோ சீக்கிரமாக கர்த்தர் நம்மளை சரி பண்ணி. ஏன்னா அவர் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டோம்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டு கர்த்தர் வரும்போது நம்ம கைவிடப்பட்ட இருந்தால் எவ்வளோ ஒரு துக்கமான செயல்ல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே அன்பு வச்சுட்டாரு. ஐயோ மகளே, உலக தோற்றத்துக்கு முன்பே நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேனம்மா, ஆனால் நீ கரெக்டாக வந்த, நான் வர போகிறேம்மா. ஆனால் இவ்வளோ நம்ம கூட என்ன பண்ணுறோம், உலகமா நீ என்ன பண்ணு, அந்த எக்ஸாம் வரும்போது என்ன பண்ணுவோம், குழந்தைங்கள போட்டு படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அந்த குழந்தைக்கு அந்த படிப்பை பற்றியும் தெரியாது, அந்த கஷ்டத்தை பற்றியும் தெரியாது. அதுங்களுக்கு தெரியாது, படிப்பை பற்றிலாம் தெரியவே தெரியாது. ஒரு மேபி ஒரு +2 காலேஜ் போனால் தான் ரொம்ப இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியும். சின்னதில் போய் நம்ம படின்றோம். ஆனால் அந்த ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் தெரியுமா, அப்போ அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து சொல்லுவாங்கள்ல, சூப்பருங்க உங்கள் பசங்க அப்படின்றால. அது மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அம்மா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நான் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறேன், நான் வர்றது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எக்கால சத்தம் வரும்போது நீ என்ன பண்ணக்கூடாது, கைவிடப்பட்டுடக்கூடாது. அதனால் நான் உனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறேன், துன்பப்படுத்தலைங்க. கர்த்தர் எப்படிங்க நம்மளை துன்பப்படுத்துவார்ல. எனக்கு உண்மையான யாராச்சும் சொல்லுவாங்க, நான் சொல்வேன் தண்டிக்கிறாரு துன்பப்படுத்துறாருன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு பெருசு இல்லை. அவர் நம்ம மேலே அன்பு வைக்கதான் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தார்ல. அவர் எவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன் நமக்காக வந்தாருங்க. சிலுவையில் நமக்காக பாடுபட்டான், அடிப்படும் போது வேதனை ரத்தம் இல்லை. அப்போ நம்ம மேலே அன்பு வைக்கதான் என்னாச்சு, ஒரு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணார், சிந்திட்டார்ல. கடைசி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட அன்பு உள்ள தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, தண்டிக்கவே மாட்டார். இந்த வார்த்தையை நம்ம கிறிஸ்தவர்களாக இனி சொல்லவே கூடாது. ஏசப்பா என்ன பண்ணக்கூடாது, என்னை சோதிக்கிறாரு, என்னை தண்டிக்கிறாரு இல்லைங்க, என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண சிட்சித்து அழகாக கொண்டு போய் எப்படி ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை சிட்சித்து அதை அழகாக எடுத்துகிட்டு போய் ஒரு விலையில்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வைக்கிறதுக்கு ரெடி ஆனது போல கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறானா, நம்மளை சிட்சித்து பரிபூர்ணப்படுத்தி பரிசுத்தமாக்கி என்ன பண்ண போறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ண போறாரு, நம்மளோட கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ண போற, பரலோகத்துல நம்மளை சேர்க்கிறதுக்காக கொஞ்சம் என்னவா அந்த சிட்சிப்பு இருக்கும். வெளிப்படுத்தல் 3:19 அதை வாசிங்கக்கா. வெளிப்படுத்தல் 3:19. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:19, நான் நேசிக்கிறவர்கள தான் என்ன பண்ணுவாராம், கடிந்து கொண்டு. சும்மா கிடையாது, கடிந்துனா கொஞ்சம் கஷ்டம் வரும். கர்த்தர்கிட்ட இருந்து வேற மாதிரியான நம்ம நினைக்கும் போது ஆன்சர் இல்லாத ஜபலாம் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண, கர்த்தர் கடிந்து கொண்டு என்ன பண்ணாங்க, சிட்சிக்கிறார் என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சிட்சிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. டீச்சர் அடிக்கிறாங்களா, அவங்க தண்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க சரி பண்ணுறாங்க. அப்படி தாங்க நம்மளுடைய கர்த்தர் நம்மளை தண்டிக்கவே இல்லைங்க. நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உன்னை சிட்சிக்கிறேன், ஆகையால் என்ன பண்ணு, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்க. எப்படி சகைவு போல் நம்மளும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நாம என்ன பண்ணுறோன்னா ஏசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு நாளாக வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம்ல. வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வாமானவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லும் போது இந்த வார்த்தை என்ன பண்ணோம்,
நம்மளை உருவ குத்தம்ல, நம்மளுடைய பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், சகேவு நின்றாங்க அந்த இடத்துல, ஓடி போயிடல. உண்மையாகவே என்ன கூட யாராச்சும் தப்பு சொன்னான்னு வச்சு அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் என்ன பண்ணோம், ஜம்ப் பண்ணி போயிடலாமா, இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கல, நான் தான் 9 நல்லா செஞ்சுட்டல, ஒன்றை மறந்துடக்கூடாது, அவங்க அந்த ஒன்றை போய் சொல்லிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நான் கூட என்ன பண்ண நழுவி போயிடுவேன். ஆனால் அந்த சகைவு அப்படி கிடையாதுங்க. அந்த வார்த்தையை கேட்டவன் என்ன பண்ணிட்டான், அவனால் போக முடியல, நின்றுட்டான். நின்று உடனே ஒரு பெரிய மனம் திரும்புதில்லை, ஏசப்பா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். அந்த இடத்துல கர்த்தர் எங்காச்சும் சொன்னார, சகைவு கேட்டுக்கனியா, உன்னுடைய பாவத்தெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, வேதத்தை எடுத்து, இது நம்முடைய வேதம் நமக்கு என்னவா வெளிச்சம், இந்த வெளிச்சம் நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கு. நாம தான் என்ன பண்ணுறோம், நிதானித்து அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கோமான்னு தெரியாது. ஒருவேளை இன்னை வரைக்கும் நம்ம நிதானித்து அறியாமல் ஓடிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளோட பேசும்போது, ஏசப்பா நிச்சயம் நம்மளும் சகைவே போல் அந்த இடத்துல நிற்போம். நிதானித்து அறிந்து நம்ம பாவத்தை அதுக்கப்புறம் வாங்கினா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைல்ல, எவ்வளோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ல. அப்போ நம்முடைய பாவத்தை என்ன பண்ணோம், நிதானித்து அறிஞ்சால் என்ன பண்ண மாட்டோம், நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. இரண்டாவது ஒன்று, உலகத்தரோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதா, நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கர்த்தர் சிட்சிக்கிறார். ஒன்று நாமே சரி பண்ணிக்கங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம நாமே சரி பண்ணிக்கங்க. கர்த்தர் நம்மளை ஒருபோது தண்டிக்கிற தேவன் அல்லவே இல்லை, சிட்சிக்கிறார். அது என்ன வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார். ஏசப்பா ஒருவேளை எத்தனையோ நாள் நம்ம சொல்லிட்டோம், வாயில் என்ன சொல்கிறோம், ஏன் கர்த்தர் எங்களை இவ்வளோ தண்டிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அப்போ இனிமேல் என்ன சொல்ல மாட்டேன், ஏசப்பா என்ன சொல்ல மாட்டேன், ஏசப்பா எவ்வளோ எங்களை தண்டிக்கிறாரு, எவ்வளோ சோதிக்கிறார். அவர் சோதிக்கவே மாட்டாருங்க. அவர் இல்லை, நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படி நம்மளை கொஞ்ச காலம் இதில் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சிட்சிக்கிறார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள என்னவா அடங்கி இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஏற்ற காலம் வரும்போது உயர்த்துவார். மேன் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.